ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை தீவிரம். பலத்த பாதுகாப்புக்கு இடையே முன்னிலை நிலவரங்களை உடனுக்குடன் அறிவிக்க ஏற்பாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம். அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் அமைச்சரவை கூட்டம் என்பதால் முக்கியத்துவம் பெறுகிறது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, திருப்பத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், குமரி, நெல்லை, கோவை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அரபிக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல். அனைத்து சிபிஎஸ்இ வகுப்புகளுக்கான பாட புத்தகங்கள் அமேசான் நிறுவனம் மூலம் விற்பனை. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் முன்னிலையில் என்சிஆர்டி மற்றும் அமேசான் இடையே ஒப்பந்தம் கையெழுத்து. இதன் மூலம் அமேசான் என்சிஆர்டி சில்லறை விற்பனை ஸ்டோர்களில் அச்சடிக்கப்பட்ட விலையிலேயே புத்தகங்கள் விற்பனை செய்யப்படும். வடகிழக்கு பருவமழை குறித்து அனைத்து மண்டல பொறியாளர்களுடன் அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனை. தற்போது நடைபெற்று வரும் அரசு பொதுப்பணித்துறை திட்டங்கள் குறித்து பொறியாளர்களிடம் கேட்டறிந்த அமைச்சர் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்குமாறு அறிவுறுத்தல். சாம்சங் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. சாம்சங் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட 14 கோரிக்கைகளில் சிலவற்றை ஏற்க நிர்வாகம் ஒப்புக்கொண்டிருப்பதாக தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் டிஆர்பி ராஜா, சிவி கணேசன், தாமோ அன்பரசன் கூட்டாக பேட்டி. ஊதிய உயர்வு வழங்குவது குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் தகவல். சாம்சங் நிறுவனத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்று சாம்சங் ஊழியர்களின் சிஐடியு தொழிற்சங்கம் விளக்கம். பிரதமர் நரேந்திர மோடியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் சந்திக்க உள்ளதாக தகவல். மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 7425 கோடியை மத்திய அரசின் பங்களிப்பாக வழங்க ஒப்புதல் அளித்த நிலையில் பிரதமரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க இருப்பதாகவும் தகவல். மத்திய கிழக்கு ஆசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்து வரும் நிலையில் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக வெளியான தகவல். ஏற்கனவே இருந்த 27 நிறுவனங்களின் மூலம் பெறப்பட்ட கச்சா எண்ணெய் தற்போது 39 நிறுவனங்கள் மூலம் பெறப்படுவதாகவும், உலக சந்தையில் புதிய நிறுவனங்கள் வருகையால் தேவையை விட கச்சா எண்ணெய் அதிக அளவு கிடைப்பதால் கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு இல்லை என பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம். சென்னை கத்தீட்ரல் சாலையில் 45.99 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு விழா பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கண்ணாடி மாளிகை, இசை நீரூற்று, அருவி உள்ளிட்ட அம்சங்களுடன் 6.09 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இப்பூங்காவை இன்று முதல் பொதுமக்கள் காண அனுமதி. பெரியவர்களுக்கு 100 ரூபாயும், சிறுவர்களுக்கு 50 ரூபாயும் நுழைவு கட்டணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.